ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் வந்து ஒரு சம்பவம், கேவலமான ஒரு சம்பவம். ஆனால் இந்த குரூப்பை முதல்ல உடச்சி இதுலேருந்து யாராவது ஒருத்தர் தூக்கணும். கண்டிப்பாக ரயானை தான் தூக்கி ஆகணும். ஏன்னா ஜெஃப்ரி ஓரளவுக்கு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற ஆள் தான். சௌந்தர்யாவுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் இருக்குது, ஜாக்லினுக்கும் இருக்குது. ஸோ ரயானை தான் கண்டிப்பாக தூக்கினா தான் உடையும் அப்படின்ற மாதிரி தோணுது. என்னென்னா இவங்க 3 பேரும் பேசுகிறாங்க, ஜெஃப்ரி இல்லாமல் இவங்க 3 பேர் பேசுகிறாங்க. எதை பற்றி பேசுகிறாங்கன்னா, நேற்று ஒரு டாஸ்க் நடந்திருக்கும். அதாவது இந்த வீட்டை விட்டு வெளியே போகும்போது 2 பேர் கான்டாக்டில் இருப்பாங்க. 2 பேர் எனக்கு வேணாம் அப்படின்போது முத்துக்குமரனும் மற்றவங்களாம் பேசியிருப்பாங்க. அதில் முத்துக்குமரன் வந்துட்டு ஒன்று சொல்லியிருப்பார், நான் வந்து வெளியே போகும்போது எனக்கு வந்துட்டு கான்டாக்டில் இருக்க வேண்டிய ஆள் ஒன்று மஞ்சரி, இன்னொன்று தீபக், வேண்டான்ற சொல்கிற ஒரு ஆள் சௌந்தர்யா, அதுக்கப்புறம் வந்துட்டு அன்ஷிதா அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். ஸோ அதை வந்து இங்கே வந்து கமெண்ட் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து ரயன் தான் ஆரம்பிக்கிறாரு. இங்கே நேற்று கவனிச்சியா நீ, விஷால் வந்துட்டு ஒன்று தர்ஷிகாவை சொல்லுவான், இல்லை தர்ஷிகா வந்து விஷாலை இதே மாறி மாதிரி நடக்கும். அதே மாதிரி அருண் என்ன பண்ணுவான், ஒன்று விஷாலை சொல்லுவான் இல்லை தர்ஷிகா சொல்லுவான். இப்படியே 3 பேரும் மாறி மாதிரி போட்டுப்பாங்க அப்படின்ற மாதிரி கலாய்க்கிறாங்க. அப்போது ஜாக்கில் தான் ஆரம்பிக்கிறாங்க. அந்த பக்கம் வந்து முத்துக்குமரன் வந்துட்டு கிச்சன் வேலையை பார்த்துட்ருக்காரு. இவங்க இங்கே வந்துட்டு இந்த மாதிரி புறணி வேலையில் பார்த்துட்ருக்காங்க. அப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, முத்து எப்படி தெரியுமா உனக்குன்னு சொல்கிறாங்க ஜாக்னு. அவன் வந்துட்டு ஒன்று தீபக்கை அட்டாக் பண்ணுவான், இல்லை ரஞ்சித் சாரை வந்து சேஃபாக வந்துட்டு அட்டாக் பண்ணுவான். இதுதான் அவனுக்கு வேலையே, பொழுதுபோக்கே அதான் அவனுக்கு, இதுதான் சேஃபான பிளேன்றது அப்படின்ற மாதிரி கலாய்க்கிறாங்க. அப்போ ரயன் வந்துட்டு அப்படியே அதை இமிட்டேட் பண்ணுறாரு. நீ சொன்னார்ல, எனக்கு என்னோடய லைஃப்பில் ஒரு அண்ணன் இருந்தால் அது தீபக் அண்ணன் தான். தீபக் அண்ணா வந்து எனக்கு நிறைய விஷயம் சொல்லிக் கொடுக்குறாரு. டேய் மூட வாய, உன்னை பார்த்தலாம் எனக்கு காண்டாவுதுரா அப்படின்ற மாதிரி கலாய்க்கிறாரு. அதுக்கப்புறம் இவங்க ஜாக்லின் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் வந்துட்டு இப்படி வந்து ரஞ்சித்தையும் சொல்லுவான், அதுக்கப்புறமா வந்துட்டு ரஞ்சித்தோட முகத்தை கிழிக்கணும் வேறு சொல்லுவான், 50 நாள் நீங்கள் என்னத்தை பண்ணிங்கன்னு வேறு சொல்லுவான் அப்படின்ற மாதிரி மனசாட்சி எல்லாமே ஜாக்லின் சொல்கிறாங்க. ஜாக்லின் வந்துட்டு சொல்கிறாங்க, முத்துக்குமரன் மாதிரி சொல்லியிருப்பார் அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு ஒரு அசம்ஷன். பட் நீங்கள் வந்து டெவில் டாஸ்க்கு அதை தானே பண்ணீங்க. ஒரே ஒரு விஷயம், அவர் கெஞ்சி கேட்டினதுக்கு 1வது நாள்லேருந்து 60 நாள் இவர் இதை தான் பண்ணுறாருன்னு முகத்தில் கிழிக்கிற மாதிரி நீங்கள் தானே பண்ணீங்க. என்னமோ முத்துக்குமரன் மேலே போய் பழிய போகிறீங்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறமும் வந்துட்டு இந்த டெவில் டாஸ்க்கில் வந்து முத்து சொல்லியிருப்பார்ல, ஒரு சூப்பரான விஷயம் சொல்லியிருப்பார், யாருக்கு ஹார்ட் வேணுமோ அவன், யார் எமோஷ்னலாக சீக்கிரமாக விழுந்துருவாங்களோ அவங்கள அட்டாக் பண்ணு, யாருக்கு வந்து ஹார்ட் வேண்டாம், அதாவது எனக்கு வந்துட்டு ஒரு சில பேரோட ஃபேஸ் மாஸ்க்கு கிழிக்கணும்னா அவன் அட்டாக் பண்ணுன்னு சொல்லிட்டு அவர் வந்து சத்யாவை அட்டாக் பண்ணியிருப்பார். அதை வந்து இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அது தெரியல இவங்களுக்கு. முத்து கூட எங்களை சொன்னால் டெவில் டாஸ்க்கில் வந்து நான் சில பேர் முகத்திரை கிழிக்க போகிறேன், என்னத்த பண்ணால் ஒன்றுமே பண்ணலாம் அப்படின்னும் போது ரயானை வந்துட்டு அப்போ தான் ஆரம்பிக்கிறேன் அந்த வார்த்தை என்னென்னா, ஓ அப்படின்ட்டு அப்படி டக்குன்னு வாயில் கை வச்சிட்டார், சைலண்ட் ஆகிட்டார். இவங்க 2 பேரும் வந்துட்டு எதுவுமே சொல்லலை, ஏன்னா பிரச்சனை ஆகிடுன்னு சொல்லிட்டு அப்படி கண்டுக்காத மாதிரி. ஏன்னா சுற்றி கேமரா இருக்குது, இதுவும் இருக்குது, மைக்கும் இருக்குது. அதனால் வந்து அப்படியே ஒன்றுமே தெரியாத மாதிரி சைலண்ட்டாக இருக்காங்க. ஒரு கம்முன்னு வந்துட்டார். அதுக்கப்புறம் எதுவுமே பேசுகிறார். அதுக்கப்புறம் சௌந்தர்யா என்ன சொல்கிறாங்க, இல்லை சத்யா வந்துட்டு மன உளைச்சல் ஆகிட்டான், இந்த மாதிரி வந்துட்டு முத்துக்குமர் வந்து ஒரு செம்மையாக வச்சு செஞ்சுட்டான்னு சொல்லியிருந்தான் அப்படி மாதிரி சொல்லும்போது ஜாக்லின் வந்து அதுக்கும் அவர் சும்மாவே நம்ம பேசினாவே மன உளைச்சல், நான் போய் ஒரு நல்ல விஷயம் தான் சொன்னேன், அதையவே கேட்டுட்டு மன உளைச்சல் இருந்தார், அவரை போய் நீ பேசிகிட்டு இருக்க, முத்து எப்பவுமே டுபா கூறுதா அப்படின்ற மாதிரி கலாய்க்கிறாங்க. இவங்களெல்லாம் என்னத்தை சொல்கிறது இன்றைக்கி. ஆனால் இவங்கள பேச்சு பேசுறதுக்கெலாம் விஜய் சேதுபதி வச்சு செய்கிறது நல்லாவே இருக்குது. நான் ரொம்ப ஆவலாக இருக்கேன், இவங்க மூஞ்சை பார்க்கணும். இவங்க மூஞ்சை வந்து பார்த்து தான் நம்ம வந்துட்டு இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்துட்டு நம்மளை ஆசுவாசப்படுத்திக்க முடியும். எவ்வளோ கேவலமாக இருக்காங்க பாருங்கள். சரி, நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இங்கே வந்துட்டு கெட்ட வார்த்தை, அதாவது நைட்டு வந்து ராணுவ வந்து ஒரு கெட்ட வார்த்தை பேசினார் சொல்லிட்டு அங்கே வந்து பிளாக்மெயில் பண்ணுறாங்க ராணுவ. இங்கே வந்துட்டு சர்வசாதாரணமாக எப்படி சூப்பரில் முத்துவை சொல்கிறாரு, இதெல்லாம் வந்து அவங்க கண்ணுக்கு தெரியுது. சரி, மறக்காமல் நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டு தட்டி விடுங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் நண்பர்ல.